அப்படி உட்காந்துக்கிட்டே நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா விளையாட்டு சீரியஸாக போய்ட்டுருக்கு. இப்போ பாரு எல்லாத்தையும் நான் வச்சிருக்கேன். இப்போதான் போட்டிருக்கேன், ரீச் ஆகிருக்காது. என்ன ஒரே நிமிஷம். ஏலா பின்னாடி போட்டு விட்ட. எலி ராஜா ஒரு மைக்கா வாங்கிட்ட கரெக்டா. நண்பர்களே பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் போடுத, இதை கனெக்ட் பண்ணிக்க, இதை ஆன் பண்ணி இதுல சொருவி விடு. இப்படி சொருவு இல்ல, அப்படி இல்ல, அது கீழே இப்படி சொருவணும். என்ன இருக்கு அதுல, இங்க பாரு இந்த மாதிரி சொருவி விடு. சொருவிட்டு மைக்கை மட்டும் ஆன் பண்ணி விடு. பாத்தீங்கன்னா மக்களே, ஈச் ஒன் ஆன் பண்ணிட்டியா? லைட் அடியா? இந்த சைடு ஆன் ஆயிட்டு உள்ள போய் மாட்டிக்க. நீ போய் விளாடல இப்போ கவி அல்ல குத்துற நண்பர்களே பாத்தீங்கன்னா இப்போ வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. மழையும் பெய்ய ஆரம்பிச்சு மழையான கனெக்ட் ஆக மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். கஷ்டப்பட்டு நாங்க டீம் ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்கோம். கொஞ்ச நேரத்துல மழையில் தயாரா. ஆமா, இது ராஜா அவர்கள் டீம் சூப்பரா போயிட்டு இருக்கு. கஷ்டப்பட்டு எடுத்துருக்கோம். பாலாஜி அவர்கள் சிறப்புமாக என்ன ஒரு பிளேயர் அவனுக்கு ஒரு மதிப்பு கொடுக்காங்க. இணைய உடஞ்சிடலனே. ராஜாவுக்கு காய்ச்சல் காரணமாக வரவில்லை. ப்ரோ சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. எத்தனை ராஜாவுக்கு மைக்கை கையில உள்ள ஜூஸா. சூப்பர் ராஜா, சூப்பர் ராஜா. ஹரி ப்ரோ, இவன்
ப்ரோ சர்வீஸ பாருங்க. ஏய் ஒரு நிமிஷம் கேவலப்படுத்தி விட்டாங்க சர்வீஸ் மிஸ் ஆயிட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு தெரியல. ஜான் பால்ரா செடு. ஏய் மனோஜ் ப்ரோ பாரு கொஞ்சமாது. நண்பர்களே பாத்தீங்கன்னா சூப்பரா விளையாண்டு இருக்காங்க. இந்த நிலைமையில இப்படியே போயிட்டு இருந்தா சிறுவர்கள் அணி தோத்துவிட என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பால்ராசி இந்த வைகா உள்ள லைன் இதோ ராஜா வடிகால் லைனில் இருந்து இந்த மைக்க காலை மாட்டான எடுத்ததால் ராசி இல்ல. இந்த மைக் எடுத்து மனசண்டை கொடுக்க போறோம் உங்களுக்கு. சரி ராஜானே இப்போ இந்த ஒரு மேட்ச் முடிக்கிறோம். ஜான் பால்ரா செடு. என்னடே ஒரு வீரம் வேண்டாமா? மேட்ச் கண்ணாடி ஆனது பவர் வேண்டாமா? நீங்க ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டா போதும். பால்ராசி சும்மா போட்டுட்டு இருக்கோம் மக்களே. இப்போ போக போக இந்த விளையாட்டு சூப்பர் ஆகும். பந்து நட்டு பந்து நட்டுனே வெளிய எங்க எங்க என்ன பாத்து நிக்க. சித்தமா கேம் பெட்டிடோ எங்களை ஏமாத்தி கேம் பெட்டாங்க. ப்ரோ பந்து எப்படிங்க? ஜான் பால்ரா எடுத்தாரு. இப்ப அடுத்த பால் புவனுக்கு போயிருக்கு. ராபினே கொண்டாங்க. ராபினே இங்க பாயிண்ட். இப்போ சர்வீஸ் நாங்க அடிக்கும். உள்ள கையை எடுத்திருக்காம நானே எடுத்து துணிஞ்சிருக்கலாம் நானே. இவருக்கு விளையாட தெரியல, இருந்தாலும் நம்மள குமைக்காரு. ரைட் ராபினருக்கு எதிரே நாங்க டீம் வச்சிரோம். எத்தனை பாயிண்ட்? சர்வீஸ் நம்ம இருந்து ஏமாத்தி போயிட்டாரு. பால்ராசு ஜான் பால்ராசு. ஏய் தம்பி அடே கொண்டா பந்து தொட்டுட்ட. கொண்டா விட்டோம்னா சொல்லு. அடிக்கல இவன் நடந்து ஏமாந்து சர்வீஸ் பண்ணிட்டாரு. ராஜா மூக்குல குத்தாங்க நினைக்கிறேன். கொண்டா பந்து கொண்டா. பாயிண்ட் எத்தனை ப்ரோ? 13-23. 9 நம்மள ஏமாத்தி 9 ராஜா ஏமாத்து வேறங்க கொண்டாங்க. 10 பாயிண்ட். கிளைமேட்டே சூப்பரா இருக்குங்க. வேற லெவல்ல இருக்கு. இந்த நிலைமையில தான் நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். வாலிபால் விளையாட்டு சீரும் சிறப்புமாக போயிட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா நல்லா விளையாடுதாரு. சின்ன வயசுல நம்ம விளையாண்டதுதான். இவர் ஃபுட்பால் வாலிபால் நினைக்கல, இவர் ஃபுட்பால் வேற லெவல்ல விளையாண்டுட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா தெரியும் வெதர் வேற சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. இவன் சாணு ஒழுங்கா விளையாட தெரியாம விட்டாரு வந்த பால்ராசு. இவர் பந்து நம்மளுக்கு எடுத்துக்கிட்டாங்க. அடிபட்டு சாவதாங்க ராஜா. மைக்க பிடிக்கியா ஒரு மைக்க. ப்ரோ ஓடி வந்திருக்கேன் ப்ரோ. இப்போ நான் அந்த மைக்கு ஷட் டவுன் பண்ணி மத்த ஆள்கிட்ட கொடுக்க போறோம். பாத்தீங்கன்னா ராஜாவுக்கு வாய் கொழுப்பு அதிகமா இருக்கு.
ராஜா நீங்க எவ்வளவு நாள் இந்த வாலிபால் சாலே! விளையாடுறீங்க? பால்ராசே சூப்பர் சூப்பர் சூப்பர். ராஜா உனக்கு முட்டை. ராஜா நீங்க எவ்வளவு நாள் இந்த வாலிபால் விளையாண்டுட்டு இருக்கீங்க? நாங்க ரொம்ப நாள் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த நாட்டுல இவர் உங்களுக்கு பந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் வித்தியாசமா இருக்கா? இருக்காரு. அதானே ராஜா எனக்கு ஒரு ரெண்டுக்கும் முட்டை. சர்ப்ரைஸ் கிஃப்ட். இவன் நம்ம இருந்து தோத்துக்கிட்டு இருக்காங்க. இல்ல லைட் ஆன்ல இருக்கா மட்டும் பாத்துட்டு பேசல. ஏய் இவன் நம்ம இருந்து சர்வீஸை ஏமாத்தி அடிச்சாரு. லைட் ஆன்ல இருக்க பாத்து பாத்துங்க. ராஜா லைட் ஆன்ல இருக்கா பாத்து பேசு. பேர இல்லனா தீய போட்டு மேய்ச்சிராங்க. மைக் ஆன் இல்ல. இவர் பந்து எடுக்க பயந்தாரு. ஆன்ல இருக்கும் லைட் அடிச்சா. ஹலோ ஹலோ மைக் செக். கால் 1 2 3 1 2 3. இதோ சீரும் சிறப்புமாக போயிட்டு இருக்கோம். சீர்வர்களுக்கான அணிக வேற லெவல்ல நட்டுட்டு இருக்காங்க. வெளியே இவர் போற பந்து பந்த எடுத்து உள்ள தூக்கி விட்டாரு. ஓ பாயிண்ட் கொடுத்து விட்டார். ஏய் பால் ஜானே மகன் தட்டி விட்டாரு. இவரே பால்ராஜே பால்ராஜே ப்ரோ நீங்க என்ன செய்தீங்கன்னு தெரியல. விடுங்க ப்ரோ. ப்ரோ நீங்க புடுங்கினது போதும். அமைதியா இருங்க. தவறான வார்த்தையை யூஸ் பண்ணாதான். பால்ராஜே இல்ல பாலாஜி. பாலாஜி அவர்கள் சீரும் சிறப்புமாக சூப்பர், சூப்பர். விளையாண்டாலும் எதுவுமே நடக்காத போல் நாங்க நாளுக்கு நாள் இருக்கோம். இவர் தான் எங்களோட கோச்சு பச்சை சட்டை. மைக் ஆன் மெண்டல். ஆன் இல்ல. அஞ்சு நாளு Friends, நம்ம இப்போ எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா நாகக்குளம் ஸ்டேடியத்துல தான் இருக்கோம். நாங்க அருள் ஜெயந்தி ஸ்டேடியம். தூக்குறா தம்பி சூப்பர்ரா. பிரச்சனைடா. சூரியன் மறைய போது தாவரே. இந்த வீரலான காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மனோஸ் மாஸ் லைவ். சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே. இல்ல குத்துற சூப்பர் சூப்பருங்க. ஆடுறா 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 சூப்பர் பவுலிங்க. நம்ம என்ன கிரிக்கெட் பவுலிங் இல்ல. 6க்கு 4 இது 6க்கு 4 6க்கு 4. இதோ வீடியோ கேமரா வெளியே இன்னைக்குதான் முதல்ல 7க்கு 5. அங்க வந்து கபடி விளையாடாங்கடா. அப்பதான் நம்ம பாட்டு பேசலாம்னா சூப்பரா பேசலாம். அதானே சூப்பரா அங்க சூப்பர். நீ கேக்குறது வீடியோ. அரியனா இருக்க வீடியோ டீம் ஜெயிச்சிட்டே தான் இருக்கும். 8-5. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. ஏய் எடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாலாஜினை எடுத்தாங்க. பூவினோட ஆட்டம் அற்புதமாக சீரும் சிறப்புமாக இருந்தது. 9க்கு 5. டைம் அடிச்சது வீடியோல இருக்கு, கவலைப்படாதீங்க. லைவ் ரியாக்ஷன் காமிக்கலாம். ஐயோ கரியண்ண மண்டையை பார்த்துட்டாங்களா. ஆரியனின் மூஞ்சை கலக்கிய லைவ தூர எடுத்துட்டாங்க. நீ மூச்சு எடுத்துனே அவன் டைவ் அடிச்சதானே வரும்ல. இது அஸ்வின் அவர்கள் வந்து கொண்டே இருக்கிறார். உங்களது சீரும் சிறப்பும் பிள்ளை ஜான் பால்ராஜே. சூப்பர் சூப்பர். ராபின் வச்சிரும். 14க்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ராஜா டீம் வச்சுட்டே இருக்கீங்க. நாங்க 10. இப்போ நீங்களோட 6.
சரியான Power, சாட்டிங்க, power ல. சூப்பருங்க. வெற்றி பெறுவது இதோ ஆண்டனி. உலக எதிர் பெண்கள் டீம் நம்மள பெற்ற ரொம்ப ஏமாத்தாங்க. ஹரியானா நெட்டு 11க்கு 7. நீ நெட்டுன்னு தெரியுமே, அதான் சொன்னேன். இப்ப சானோட கோமாளி தனத்தினால எங்க டீமுக்கு ஒரு பாயிண்ட் போயிட்டு 11க்கு 8. பிரான்ஸ் 11க்கு 8. ராபின் எதிரி எங்க டீம் பாயிண்ட் வந்துகிட்டே இருக்கு. 13க்கு 8 சொல்லிடு. சூப்பர். 14க்கு 8 ராபினின் வெற்றி புள்ளிகள். எலி அஸ்வினி விளையாடலையோ? பால்ராசே பால்ராசே பாருங்க பிரான்ஸ் என்னன்னா மண்டியில அடிச்சிருவாங்க. நல்லா விளையாடுறாங்க. சூப்பர். கொண்டாங்க. பாருங்க 15க்கு 8 நம்ம ஜானனி டீம் பீட்டி. இது டீம் நம்மள தோத்துட்டு இருக்காங்க. 15க்கு 8 ராபின் தூக்கிட்டாங்க. பாயிண்ட் 17. தூக்கிட்டாங்க. பாருங்க சூப்பரா விளையாடிட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னாக்கா பந்தெல்லாம் சும்மா வேற லெவல்ல டைவ் அடிச்செல்லாம் அடிக்கிறாங்க. பாத்தீங்கன்னா பந்த வாலிபாலாவும் யூஸ் பண்றாங்க, ஃபுட்பாலாவும் யூஸ் பண்றாங்க. இது வாலிபால் மேட்சா இல்ல ஃபுட்பால் மேட்சானே தெரியல. பாத்தீங்கன்னா சூப்பரா விளையாண்டுட்டு இருக்காங்க. இத்தனைக்கும் பெரிய பையங்க டீம் சும்மா வேற லெவல்ல விளையாண்டுட்டு இருக்கு. நீருங்க சண்டை தான் போட்டுட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப ராஜா மன அழுத்தத்துல இருக்காரு. வெறியொண்டு வாங்கணும் என்ற நிலைமைக்கு வந்திருக்காரு. ஐயோ சொதப்பிட்டாங்க. போதும். ஹரியானா கேடிக்கு டீம் வச்சிரும். 11-9 ராஜாவுக்கு வாய்க்கொழுப்பு. பால்ராசு சரி வேற லெவல்ல போயிட்டு இருக்குங்க. அற்புதமான கமெண்ட்ரிங்க. ராபினன் வித்தியாசம் சூப்பருங்க. நீங்க 10 நான் 17 அங்க அவன் பேசுறது இங்க விளையாடலாம். கெட்டவையெல்லாம் விளையாடும். லைன்ல வந்துட்டு இருக்கீங்க. ஒன்று வந்துட்டு போறாங்க. ஷார்ட்ஸ்ல இப்படி போட்டிருக்கணும். 18க்கு 10 சொல்லி விடுங்க. ஸ்கூலுக்கு போகலாங்க நீங்க நானே இந்த கைமைத்த ஒழுங்கா வச்சு விளையாடு. பெரிய பையங்க டீம் போடு. உனையே தான் தட்டிட்டு இருக்காங்க. ஆமா இப்போ 12 கொண்டானே 19 12 ஏய் பாய் வெளியே போனதும் எடுத்துட்டாங்க. இப்போ அந்த டீம் பாயிண்ட் எடுத்துட்டாங்க. அதுவும் பிடிச்சிட்டாங்க. இப்போ யார் ஜெயிப்பான் பார்ப்போம். இந்த வாங்கி யார் எடுக்கானு. கல்லுப்பட்டு உள்ள இதை ஏமாத்த முடியாது. ராபின்ல ஏமாத்திலாம் நினைச்சா ஆனா முடியல. கொடுக்க ஓடாதல. இப்ப நான் மைக் அவங்கள்ட்ட ஒப்படைச்சு வரேன். என்னாச்சு சார்ஜ் இல்லையோ?
இது அப்படின்னு கொள்ள எல்லாம் இந்த லாக்க மாட்டு. நண்பர்களே பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல கபடி மேட்ச் இந்த மாதிரி இங்க வாலிபால் மேட்சுங்க பாத்தீங்கன்னா உங்க அப்புறானே கண்டா செல்லபடி அப்படி ஆடாம இப்படி இல்ல நீ ஆமா கேமரா அங்க கொண்டு போவாதல நீ போயா அங்க அவங்களோட சும்மா சும்மா அதான் பின்னாடி சட்டையில மாட்டிக்காம எப்படி மாட்டேன் இந்த போ பாத்தீங்கன்னாலே தெரியுது. ஆயிட்டு நீடியா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சிட்டாங்க நோ எங்க டீம் தான் பெஸ்ட் பாயிண்ட் அந்த டீம் விட்டுட்டாங்க ஒன்னும் பாயிண்ட் எங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பரா அடிங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துட்டாங்க யாரு ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குமே எங்களுக்கு தான் பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ் 19 பாயிண்ட் 19 பாயிண்ட் லீடிங் யாரு லீடிங் யாரா நாங்க சூப்பரா விளாண்டாருங்க சின்ன பண்ணாங்க அரே அரே வேற லெவல் அடி பந்து பிரேக்கறனால அதான் இது விளையாட்டுல என்னதான் இருக்கும் இல்ல செல்லுறியா செல்லுறியா என்ன மயத்துக்கு இங்க குத்திட்டு குத்தாம விட்டுட்டாங்க மைக் இவன்ட்ட மாட்டி விட்டுருக்காங்களே அதான் ஃப்ரான்ஸ் இப்போ எங்களுக்கு தான் பாயிண்டே அடிச்சுதான் ஃப்ரான்ஸ் பாயிண்ட் எங்களுக்கு தான் கேம் 21 கேம் நாங்க 21 அவங்க சாப்பாடிங்க கேம் 21 ஆயிட்டு போ இதோ அற்புதமாக போயிட்டு இருக்க நாங்க அந்த சைடு கண்டிப்பா அவங்க அந்த டைம் நாங்க தான் வின் இதை கணிப்பது 5 இடத்துக்கு
இந்த பாயிண்ட் யாருன்னு பார்ப்போம். இப்போ எங்களுக்கு பிரான்ச் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எனக்கு தான். எங்களுக்கு தான் புது ஆள் சேர்ந்துருக்காங்க, அலெக்ஸ். இப்பவுமே எங்களுக்கு தான் பாயிண்ட். 2க்கு முட்டை. வெளியே 3-0. 3க்கு 0. நான் 3 0. அடிச்சிட்டாங்க, பாதி அடிச்சிட்டாங்க. இப்ப அவங்க 3க்கு 1. அடிச்சாங்க, பிரான்ஸ் உள்ள விழுந்துட்டு 4க்கு 1. இப்ப ராஜானே தப்பால பாயிண்ட் எங்களுக்கு வந்தது 5க்கு 1. பிரான்ஸ். அதுக்கு 6க்கு 1. பிரான்ஸ் 6க்கு 1. ராஜான தப்பால 6க்கு 1. ஆமா, வீட்டி வந்தங்களா இப்போ உங்களுக்கு தான் பிரான்ஸ் ஆளு. அஞ்சுக்கு 2. 4க்கு 2. ஏதோ வாயில எடுத்துட்டு இது அற்புதமான மேட்சை காண வந்திருக்கும் எங்கள் அஸ்வின் அவர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, பாத்தீங்கன்னா இப்போ மேட்ச் இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கு. கமெண்ட்ரி பண்ணதான் ஆள் இல்லை. இவங்க சின்ன பையங்களுக்கு விளையாடவும் தெரியல, செய்யவும் தெரியல. 9க்கு 3 நாங்க 9 10க்கு 3. 10க்கு 3 பிரான்ஸ். வெளியே போயிட்டு 4 பிரான்ஸ். 10-4 இருக்கு. 10 வந்து பெரிய பையங்களுக்கு, 4 வந்து சின்ன பையங்களுக்கு தான். பதினொன்றுக்கு 4 பிரான்ஸ். 11க்கு 4 பிரான்ஸ். நெட்டால அவங்களுக்கு எங்களுக்கு இப்போ கவியன தப்பால 12க்கு 4. இப்போ பிரான்ஸ் ஒரு அண்ணன் நாளை தப்பு 13க்கு 4. இப்போ 15க்கு 4.
அஸ்வினா இப்போ 15க்கு 13க்கு 5 சர்வீஸ் பதிமூணுக்கு 6 ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வருது பேன் அடிச்சிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ யார் ஜெயிப்பாம பார்ப்போம் யாரும் பார்ப்போம் ராணுன்னு அடிச்சிட்டாங்க எந்த பாயிண்ட் யாருக்கு வருதோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அலெக்ஷன் என்னன்னு வந்தாங்க பாயிண்ட் ஆள அந்த டீமுக்கு பாயிண்ட் 7க்கு 13 7க்கு 14 7க்கு 14 அஸ்வின் நடக்குங்களா பிரான்ஸ் பந்து வெளியே உடனே வெளியே எடுத்தான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நான் 14-10 அடே வாண்டவர் மைக் தரமே நீ பேசுற ஓ நோ 15க்கு மைக் 10 தர இத பேசியா சர்வீஸ் ஆள பாயிண்ட் எங்களுக்கு தான் ஓ நோ மாட்டி 16க்கு 10 ஆயிட்டு மாடி ஹரியானா கிட்ட 17க்கு 10 பிரான்ச் ஒண்ணு மைக் இருக்கு 17க்கு 10 பிரான்ச் ராஜானே கை வச்சதால் வெளியே பந்து போயிட்டு பிரான்ச் பால் இப்போ எங்கெல்லாம் பாயிண்ட் தெரியல 17க்கா 18க்கு 10 பிரான்ச் அதாவது செல்வின் அவர்கள் பாலை நீட்ட எடுத்தார் ஒரே போர்ஸ்ல அஸ்வினின் டீம் வெளியே அடித்து விட்டார் அஸ்வின் டீம் அது யாரு சொன்னாங்க இங்க அங்க ஆர்கனைஸ் பண்ணி இங்க வந்து பாத்துட்டு இருக்கான் பிரிட்ஜ் எப்படி இருக்குன்னு கண்ட்ரோல் அடுத்த மேட்ச் ஜெயிக்கி இங்க பாருங்க பிரான்ச் அந்த வெளியே நிக்கிற பாருங்க கோட்டு வெளியில பிரிண்டட் ஷாட் இந்த பால் உள்ள போட்டு போனாங்க இப்படி அப்படி உள்ள வந்தால் அபூர்வ பால் பிளேயருக்கு இன்ஜுரி ஆயிட்டு गाइस பாத்தீங்கன்னா அந்த சின்ன பையன் பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய அப்படி ஆமாண்ணே அதை பார்க்கணும் அந்த பாலை கண்டிப்பா அதாவது எங்க டீம் எப்பவுமே பிடிச்சு போடுறதுல ஸ்பெஷலிஸ்ட் அதையும் மீறி நேரா தூக்கி அது அப்படி உள்ள பிளேஸ் போடுறது நாங்க பெரிய திறமையான ஆட்கள் அந்த டீம்ல அடிச்சது வந்து முன்னாள் கோச் அஸ்வினோட பிளேயரு முன்னாள் கோச் அஸ்வினோட பிளேயர் போடு பாலாஜி கொட வேண்டாம் யாருக்கு பாயிண்ட் தெரியல பிரான்ச் பாப்போம் பாயிண்ட் அவங்க தான் பிரான்ச் எதிர் டீம் அடிக்க அடி எங்களால் பாலை எடுக்க கூட முடியவில்லை அந்த அளவுக்கு நாங்க திணறிட்டு இருக்கோம் அப்படியே அவங்க பாயிண்ட் 12க்கு 2 தான் ஒரு சர்வீஸ் அவங்க அடிக்கங்க இவர் அடிக்கிறார் இவர் நட்சத்திர பிளேயர் எப்பவுமே பால் அடிக்காரோ இல்லையோ ஆனா நெட்ல போய் விழுந்துருவாரு 20க்கு 13 அதாவது பாலாஜி வைக்க பால் ஒவ்வொரு பால் அடி வெறித்தனமா இருக்கும் அந்த டீம் கேப்டனுங்களுக்குலாம் வயிறு எரியும் பாயிண்ட் எங்களுக்கு பிரான்ச் அவர் பேரு சூறாவளி பாலாஜி 21க்கு 13
சூறாவளி பாலாஜி அடிக்கும் போதெல்லாம் நெட்ல எல்லாம் விடுவாரு. 100ல ஒரு பந்து கண்டிப்பா உள்ள விடும். அடிய பிரான்ச் ஒன்னோ வெளியே பிரான்ச் கல்ல பாயிண்ட் இல்ல அவங்களே சர்வீஸ் போடுறவரு பெரிய பிளேயரு. அடுத்த நான் தான் தொட்டேன். 21-14 எங்களுக்காக கேமராமேன் ரொம்ப கஷ்டப்பட்டு பின்னோக்கி சொல்லிடுறார். அவரு எவ்வளவு பெரிய ஆங்கிள் தெரியுமா? அங்க எவ்வளவு பெரிய ஆங்கிள், பிளேஸ், ஓட்ட பல ஓட்டைகளை பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 16-21 அஸ்வினோட பொறுமை வந்து இந்த டீம்ல தெரியுது எங்களுக்கு. இதுதான் அஸ்வினோட செயல்திறன், தந்திரத்திறன் எல்லாம் தெரிஞ்சுட்டு எங்களுக்கு. நான் வச்ச பால்ல 2 பேரும் அடிக்க வராங்க. எவ்வளவு பெரிய இதா இருக்கு. சும்மா நின்னு பார்த்தேன். அலெக்ஸ் வண்டியில விழுந்தா ஒண்ணு இல்ல, நீ விழுந்துடாத. 18 சாரி ப்ரோ. ராபின் இன்னைக்கு ஒரு மாதிரி துள்ளி துள்ளி ஆடுதாப்ல. அவருக்கு ரெக்க கட்டியிருக்கோம். அந்த டீம்ல கபி சூறாவளி மாதிரி விளையாண்டுட்டு இருக்காரு. எங்களுக்கு சிறந்த பிளேயர் இப்பதான் உள்ள வந்திருக்காப்ல. இல்லம்மா நெட்ல தொடவே இல்லையா? 19-21 அப்படியா? பட்டுச்சா படலையா? பால் தானே அடிச்சேன். அப்படியா? தெரியாம பட்டு. அதாவது சரி சித்தப்பா, ஏதோ ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. விளையாடுறது எங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிட்டு எங்க நட்சத்திர பிளேயர் அதி அவர்கள் ரொம்ப டென்ஷனா பாத்துட்டு இருக்காரு. நேயர்களே உங்களுக்கு எல்லாம் பார்க்க தெரியுதா? ஐயோ 100ல ஒரு பந்து தான் எங்க டீம் ராபின் எடுப்பாரு. அதே நேரத்துல இன்ஜூரி கொடுத்தாரு எங்க பிளேயர். நட்சத்திர பிளேயர் மேட்ச் அற்புதமாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. நாங்க பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு நாள் பாத்தீங்கன்னா சண்டே எப்போதுமே இருக்கும். அதனால நாங்க டெய்லியும் வந்துருவோங்க இந்த கிரவுண்டுக்கு. இதுதான் எங்க ஊர் கிரவுண்டு. மறக்காம இந்த விளையாட்டுக்கு 90 கிட்ஸுக்கெல்லாம் இந்த விளையாட்டு பிரைவேட்டா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை நல்லா போடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக தான் இருக்கும், பட் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறுவோம். நாங்க அஸ்வினா இருக்கோம். பழைய டீம் கோச்சரே நாங்க உள்ள இருக்கோம். இல்ல பாயிண்ட் என்ன? 23-23. ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா தான் போயிட்டு இருந்த மேட்ச்ல வந்துட்டாரு. கண்ணாலே சிக்னல் கொடுத்துருக்கான் இந்த மேட்ச். அலெக்ஸ் ராபின் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தம்பி நீங்க திருநாளா அந்த லாட்டை பாத்துட்டு இருக்கீங்க. சரி 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 பேசுங்க. அப்படி பிளேஸ் போடணும் ப்ரோ, அவ்வளவுதான். சுமாரான ஆட்டத்திலும் நாங்க கேம் பால் வரைக்கும் நெருங்கிட்டோம்.
கோச்சர் அஸ்வின் ரொம்ப விறுவிறுப்பாக பார்த்துட்டு இருக்கார். அவர் பார்வையில எனக்கு தெரியும் தோல்வியை ஒப்புக்கொண்டார் என்று. இதோ வருத்தப்படுகிறார். அவன் எங்க டீம்ல கிடையாது. நாங்க எங்க டீம் பிளேயர் எப்பவுமே கரெக்டா வந்துருவாங்க. ராஜா கிடையாது. சரி, மூணாவது மேட்ச் நடக்குது. அப்ப நாங்க ராஜா தான் போடுவோம். இதுல யார் இல்ல ராஜா எங்களுக்கு வேண்டாம், நாங்க டீம் நிறைய இருக்கோம். ரைட், ராஜா வா, ராஜா வா, கமான் கமான், பின்னாடி. இப்ப நாங்க ராஜா வச்சு நாங்க ஜெயிப்போம். ராஜா வச்சு நாங்க ஜெயிப்போம். வாவ், இவ்வளவு நேரம் பாத்துட்டே இருக்காரு அவர். வாது ராஜன டீம் 1. சரி சரி, கோச்சர் அஸ்வின் வந்ததுனால ரொம்ப விறுவிறுப்பாக மேட்ச் இருக்கும்னு எனக்கு தெரியும். அஸ்வின் சர்வீஸ் போட்டால 8 பாயிண்ட் எடுப்பாங்க. எப்படி அவன் 8ல ஒரு வந்து நம்ம கொடுத்துருவான்னு நமக்கு தெரியும். அவன் எப்பவுமே பெரிய பிளேயருங்க. நெருப்பு மாதிரி இருக்கும், நெருப்பு மாதிரி இருக்கும் விளையாட்டு. சுத்துதோ அதுக்கு மேல புவின் எடுத்துட்டாங்க. ஐயோ, பந்து 2-4 ஆயிட்டு 4-2. அவருக்காக ரிட்டையர்ட் கொடுக்கறதுக்காக நாங்க ரொம்ப அக்ரெசிவா நட மாட்டோம். அஸ்வின் ட்ரெஸ் கலத்திட்டாங்க பிரான்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு மேட்சே சுறுசுறுப்பா போகுது. ப்ரோ ஈஸி பால். யார் ஜெயிப்போம் பாப்போம். ஓ வா செல்வின். இந்த செல்விரான் கப்பால பாயிண்ட் அவங்களுக்கு போயிட்டு 2 பாயிண்ட். மிஸ்டர் கேமராமேன் கிட்ட வராங்க. 2-5 பிளேயரை கொஞ்சம் ப்ரோ. அலெக்சன் அடிச்ச ஜம்முன்னு அடிச்சான். ஓ இவர் வந்து அஸ்வினுக்கு பெரிய பிளேயரா இருக்காரு. ஓ நோ, ஜானி அடிச்சதால தப்பு. போ நீங்கங்க மாரா பரவாயில்ல. அஸ்வின் வந்து 4 பாயிண்ட் எடுத்தாங்க. அப்படியே 14 பாயிண்ட் அப்படியே மாறிடும். அடிச்சாங்க. என்ன அமுக்குனே எட்ட மாட்டேன். இங்க பாருங்க பிரான்ஸ் பாயிண்ட் இவங்களுக்கு போயிடு. பிரான்ஸ் வெப்பன்ஸ் ரெடி ஆயிட்டு பிரான்ஸ் அடிச்சாங்க. யார் ஜெயிப்பாங்க இந்த மேட்ச்ல? அதான் பிளேயர் சும்மா பச்சை பார்த்தா இதுதான் அவங்க டீமோட குழப்பங்கள். பிரான்ஸ் இங்க பாருங்க. வாட்டர் சர்வீஸ் ஸ்டாமா சரி பேட்டர்ஸ் அடிச்சனே இல்ல. ஆரம்பம்னால பிரான்ஸ் விட்டுட்டாங்க. பிரான்ஸ் வாட்டர் 8க்கு 3. ராஜ் நீ வந்து தோத்துறவங்க யார் ஜெயிப்பாங்க? அஸ்வின் அஸ்வின் பால்ல எப்படி ராஜா டீம் நாளைக்கு கபி வந்து எப்பவுமே ராஜாவோட பவர் அவருக்கு மாத்திட்டாங்க. பாசிமா அப்படி ஆக்கியிருக்கோம் ராஜாவை கொஞ்சம். ராஜா டீம் பாயிண்ட் அண்ணா வேணே. ஃப்ரெண்ட்ஸ் அடிங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க. ராஜாவோட சர்வீஸ்ல வெறித்தனமா போயிட்டு இருக்கு. ராஜா சர்வீஸ் வந்தனே எல்லா மேட்சும்
அதுக்கு மேல இந்த பால் உள்ள வரணும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஹரியன் தப்பால பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ். மிஸ்டர் அலெக்ஸ் உள்ள போடு உள்ள போடு. அதான் சொல்லேன் ப்ரோ. ஒன்றும் இல்லை ப்ரோ. புவின் அப்படி நைஸ் ஸ்பாட்ல தொடுவாப்ல. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அவங்க ராஜநட்டி பாயிண்ட் 7-10 மாறி இருக்கு. ராஜாவோட சைஸ் ஒவ்வொரு வெறித்தனமா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாலிபால் மேட்ச் நிப்பாட்டுங்க ப்ரோ. சூப்பர் ப்ரோ. யார் இந்த வந்து பாயிண்ட் போல்க பிளேஸ். இந்த பாயிண்ட் ராஜநட்டி பாயிண்ட் சண்டை நடந்துருக்கு. நாங்க எப்பவுமே கையில ரெக்க வச்சிருக்கோம். ஏன்னா அந்த டீம் அஸ்வின் தான் டெக்னிக் அப்படிங்க பாப்போம். அஸ்வின் அப்படியே அப்பதான் விட்டுருவாங்க. ராஜா சர்வீஸ்னாலே பவர். எங்க டீம்ல எப்பவுமே ஒரு முக்கியத்துவம் கொடுப்பான் யாரு வந்தாலும். இந்த பாயிண்ட் எடுக்கும்போது அடிச்சு தரணும். ஒரே ஆர்மி விட்டு கொடுக்கல. நிப்பாட்டு. ஈஸி பிளேஸ் ப்ரோ. வந்தோட பாயிண்ட் ராஜா டீமுக்கு பாயிண்ட். ராஜா சர்வீஸ்ல லீடிங்ல இருக்கோம். ராஜா ஜெயிக்கணும். சர்வீஸ் போடுறத ஃபோக்கஸ் பண்ணு கேமராமேன். இப்போ ராஜன் தப்பால அவன் சொல்ல மாட்டான். அப்படி சொல்லிருந்தா அந்த டீம்ல என்னைக்கோ அவன் ஜெயிச்சிருப்பாங்க. சரி சரி. அஸ்வின் வந்து வெறித்தனமா டீமுக்கு ஒரு பவர் தெரியும். ஒரு டீமுக்கு ஆல் வருது ஃப்ரெண்ட்ஸ். பாஸ்மன் டீம் பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ராஜன் டீம் பாயிண்ட் வேகமா போய் பாயிண்ட் வருதுன்னு 12-13 ஃப்ரெண்ட்ஸ். வெளியே போயிட்டு ராஜன் டீமுக்கு பாயிண்ட். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அஸ்வின் டீம் பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மேல அவன் சண்டை போட்டானா எடுத்தாதான் உண்டு. ஒரு ஆள் வரமாட்டாங்க தெரியும். மேட்ச் வெறித்தனமா போயிட்டு இருக்கு. கேமராமேன் கொஞ்சம் ஃபோக்கஸ் கிட்ட வரலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். யூட்டா போகுது. ப்ரோ ப்ரோ ஸ்டாப் பண்ணுங்க ப்ரோ. ஹாய் மக்களே. ஏலே என்ன பாரு. ஓகே ப்ரோ. சாரி மை மிஸ்டேக். மனோஸ் மாஸ் வீடியோல இருக்கும் இந்த பால் யூடியூப்ல போட்டு மைக்கா செல்வி மேட்ச் சுருட்ட போது ப்ரோ எடுத்து ப்ரோ எடுத்து சரி தெரியும். அடிச்சிட்டாங்க வெளியே போனதையும். ஐயோ அஸ்வின் கலையரண்மனை டீம் வேற லெவல்ல விளையாண்டுட்டு இருக்கு. நைஸ் ஸ்போர்ட்ல ப்ரோ. பிரவீன் நெட்டுக்கிட்ட சூப்பர் பால் உங்களுக்கு ஏத்த மாதிரி போடு. ஃபுட்பால் பிளேயர் ரொனால்டோ உள்ள விட்டுருக்காங்க வாலிபால்ல. 15-18
சர்வீஸ் எங்க நட்சத்திர பிளேயர் ராஜா போட போறான்னு நினைச்சா கட்டா இருக்கு சர்வீஸ். ஒரு ஆள் எடுத்துருவாங்களா? பாருங்க பிரான்ச் இந்த டீம் மறுபடியும் அஸ்வினி டீம் தான் மிஸ் பாயிண்ட். 4 பாயிண்ட்ஸ் கட் ஆயிட்டு. பிரான்ச் பிரான்ச் இப்பவும் ராஜா டீம் தான் மிஸ் பாயிண்ட். வா வா வா. வெளியே பிரான்ச் அழிவு காலத்தை நெருங்கிட்டு இருக்கு. கேமராமேன் ரொம்ப க்ளோஸரா வரலாம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த பாயிண்ட் அஸ்வினி டீம் பிரான்ச் 2 பாயிண்ட் லீடிங். ராஜா வந்து இந்த ஜெயிச்சிட்டோம்னா பாருங்க பிரான்ச் ராஜா டீம் பாயிண்ட். ராஜா அஸ்வினி டீம் தான் பாயிண்ட். செகண்ட் டச்ல அடிச்சிருக்கணும் அந்த பால். கரெக்டா இருந்துச்சு ப்ரோ. யா அசால்ட் செல்ஃப் கான்ஃபிடென்ட் அதிகமா இருக்கு எங்க டீம்ல. 19 ஸ்டடி ப்ரோ ஸ்டடி அஸ்வின் டீம் தான் பாயிண்ட் நினைக்கிறேன். சைலண்டா இருந்து அஸ்வின் ஜெயிக்கலாம்னு நினைச்சிருக்கான். அது நடக்காத காரியம். சரிசா கட் பண்ணுங்க. அபே சண்டை போட்டு 2 பேரும். டீமோட அறிவு காலம் நெருங்கிட்டே இருக்கு. ராஜா நல்லா கிட்ட நெட்டுக்கிட்ட சொல்லு. நெட்டுக்கிட்ட சொல்லு. ஜெயிச்சுறோம் நம்ம. கவலைப்படாத. அவ்வளவு பயம் இருக்காடா. நீங்க 23 இருக்கும் போது நாங்க கேம் அடிச்சு வச்சுட்டோம். ஜெயிச்சிடலாம். சென்டர்ல போடுங்க சர்வீஸ் கப்புன்னு ஜெயிச்சிடலாம். அவன் குட்டி யாரு பாருப்பா போன்ல. கொண்டா பாஸ் 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 பாஸ். கமான் கமான். மேல இடத்துல இருந்து போன் இருக்கு வேர்ல்டு கப் மேட்சுக்கு. சொல்லுங்க தான். வெறித்தனமா வாலிபால் தூக்கிடு. ஆமா வேர்ல்டு கப் செலக்ட் ஆயிட்டு இருக்கோம். சொல்லுங்க தான். இப்பதான் பார்த்தேன் அவங்கள வண்டியில போயிட்டு இருந்தீங்களா. கையை காட்டணும்ல. சரிதான். சரிதான் ரைட்டு சூப்பர். சரிதான். இப்போ நாளை இருந்து கனெக்ட் பண்ணுறோம். கராட்டி வந்து கனெக்ட் பண்றோம். சரிதான். இதுக்கு மேல அந்த பால் உள்ள வரலனா வருமா 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 பால் ஸ்டாப் ப்ரோ. புயல் அடித்து பாடுங்க. ராஜா எங்க ராஜா? சத்தம் போடு சத்தம் போடு சத்தம் போடு. எதிர்பார்க்க மாட்டேன். ஒரேடியா முடிச்சிட்டான். கேமராமேன் வாங்க 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 வாங்க. இப்படி